Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான பட்டாணி சுண்டல் காரக்குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு நம்ம தாளிச்சிக்குவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும், பூண்டும் நல்லா வதங்கட்டும். இந்த காரக்குழம்பு நான் 5 வகை பட்டாணி கூட்டு வீடியோ ரெசிபி ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த பட்டாணியில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுனால அதை இப்போ நம்ம காரக்குழம்பாக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். இதில் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பட்டாணி சுண்டல் பட்டாணி, அதே மாதிரி சிவப்பு காராமணி, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, இது எல்லாமே வேக வச்சு சேர்த்துருக்கேன். இந்த 5 வகை பட்டாணி வச்சு தான் ஏற்கனவே நான் கூட்டு ரெசிப்பியும் வீடியோ போட்டிருந்தேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினா தான் அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். நல்லா வதக்கிட்ட பிறகு நான் ஏற்கனவே புளி கொஞ்சம் கரைசல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி கரைசல் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வரட்டும். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம சேர்த்த கத்திரிக்காயெலாம் சூப்பராக வதங்கி இருக்குது. இந்த பட்டாணி சுண்டல்லாம் இந்த காரக்குழம்போடு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்பு நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட பட்டாணி சுண்டல் வகை காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாதத்து கூட, அதே மாதிரி இட்லி தோசை கூடயும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி அப்பளமும் செஞ்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.